பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உதடுகள் கனம் பண்ணுகிறதை மனுஷன் பார்க்கிறான். ஆனால் இருதயம் விலகி இருக்கிறதை, இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் மாத்திரம்தான் அறிவார் என்று பார்க்க. ஆலயத்தில் இருப்பாங்க, இருதயம் எங்கேயோ இருக்கும், உதடுகள் கர்த்தரை கனம் பண்ணி கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் பிரயோஜனமற்றவைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதயபூர்வமாக கர்த்தரை நேசிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அதை சொல்லுகிறார். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அவர்கள் அதன்படி செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை. அவர்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்களே தவிர அவர்களுடைய இருதயம் எப்போதும் பொருளாசையை நாடி போகிறது என்று ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் உண்மையாய் தேவனை பற்றி கொள்ள வேண்டும். மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொல்லப்பட்டது. வேத புத்தகத்தில் இருக்கிற கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கற்பனை. இந்த பிரதானமான கற்பனையின்படி நாம் முழுவதுமாக முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிப்போம், கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். தயவாய் கண்பார். நாங்கள் பெயருக்காக அல்ல, ஒரு சடங்குக்காக அல்ல ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க, முழு இருதயத்தோடு உம்மை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தார். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவர் பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.